ரியல் ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா தாம்பத்திய தீட்டு. இந்த தாம்பத்திய தீட்டை பத்தி தெரிஞ்ச விஷயம் தெரியாத விஷயம் என்ன அப்படின்றது தான் பார்க்க போறோம். பொதுவாகவே பாருங்க, நிறைய லேடிஸு குடும்ப தலைவிகள் இந்த தாம்பத்தியத்தையும் ஆன்மீகத்தையும் ஒருங்கே போட்டு நல்லா குழப்பிக்கிறாங்க. பொதுவாக பாருங்கம்மா, நம்ம இறை ஆற்றலை நிறைய பெறணும், பகவானோட கடாட்சம் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னா நம்ம தாம்பத்தியத்தை ஒதுக்கி வச்சா மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்றது கிடையாதும்மா. நம்ம நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சந்நியாச வாழ்க்கை வாழலை, நம்ம குடும்பத்தில் வாழறோம். அப்போ குடும்பத்தினோட தர்மம் அப்படின்றதே இருக்க தான் செய்யுது. அதாவது கணவன் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்றது எப்படி மனுநீதி தர்மம் சொல்லுதோ அதே மாதிரி மனைவிக்கும் இந்தந்த கடமைகள் இருக்கு, செய்யணும் அப்படின்றத சாஸ்திரங்கள் நிறைய சொல்லதான் செய்யுது. அப்ப அதுல பிரதானமா என்ன சொல்லுது அப்படின்னா, கணவன் தாம்பத்தியத்துக்கு அழைக்கும் போது மனைவி மறுக்க கூடாது அப்படின்றதும் தெளிவா பல சாஸ்திரங்கள் சொல்லுது. கணவனோட ஆசைக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஹிந்தியில, பத்திகா ஹாமே ஹா நாமே நா அப்படிம்பாங்க. அதாவது கணவன் ஆமான்னா மனைவி ஆமான்னு சொல்லணுமா, கணவன் வேண்டான்னா மனைவி வேணான்னு சொல்லணுமா, அந்த மாதிரியெல்லாம் சாஸ்திரம் சொல்லுது. இப்போ காலம் கொஞ்சம் மாறி போச்சு. நாங்களும் பாருங்க, கணவனுக்கும் மனைவிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நட்பு தான் இருக்கணுமே தவிர ஆதிக்கம் அப்படின்றது இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம இந்த காலத்து மக்கள்லாம் நினைக்கிறோம். அது நியாயமும் தான் இல்லைங்களா? மாறி போச்சு, காலம் மாறி போச்சு. அப்போ உனக்கு நான் நல்ல ஃப்ரெண்டாக இருக்கேன், எனக்கு நீ நல்ல ஃப்ரெண்டாக இரு, உன்னோட எல்லா கஷ்டங்களையும் நான் துணை இருக்கேன், அதே மாதிரி மனைவியினோட கஷ்டங்களையும் நீ துணை இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு பெண்மணிகளும் எதிர்பார்க்குறாங்க. இது 100% வரவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். சரி, அப்போ இந்த தாம்பத்தியம் அப்படின்றதுல என்ன நினைக்கிறாங்க? அதாவது இப்போ நான் இன்னைக்கு சுவாமி கும்பிடணும், இன்னைக்கு பாருங்க பூஜை செய்யணும், நான் 48 நாள் பூஜை சங்கல்பம் எடுத்திருக்கேன், 90 நாள் பூஜை சங்கல்பம் எடுத்திருக்கேன், என் குழந்தைக்காக, என் கணவனுக்காக, என் வீட்டுக்காக. இப்போ சங்கல்பம்லாம் எடுத்துக்கும் போது நான் இந்த காலகட்டத்தில் தாம்பத்தியத்தை ஒதுக்கி வைக்கணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் அப்படி நினைக்கிறாங்க. இது பாருங்க, தாம்பத்தியத்தை ஒதுக்கி வச்சா மட்டும்தான் நான் செய்யக்கூடிய வழிபாடு சித்தி ஆகுமா அப்படின்னு கேட்டால் ஒரு விதத்தில் அது ஆமா, ஒரு விதத்தில் இல்லை. என்னம்மா நீங்கள் குழப்புறீங்க அப்படின்னா தெளிவாகவே சொல்கிறேம்மா. இப்போ நான் ஒரு தேவதையை சித்தி பண்ண நான் முயற்சிக்கிறேன். சித்தி பண்ண உதாரணத்துக்கு நான் மாதா காளியை சித்தி பண்ண முயற்சிக்கிறேன். மாதா காளியோட சித்தி மந்திரத்தை எடுத்து நான் அந்த மந்திரத்தை சித்தி ஆகிற வரைக்கும் நான் தாம்பத்தியம் இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? இது யார் பண்ணணும்? ஒரு ஆன்மீகத்தில் ரொம்ப மேலோங்கி வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி மந்திர சித்தி எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் சாமானிய மனுஷர்கள் இப்போ மந்திர சித்தியெல்லாம் பண்ணும்போது அதுக்கு நிறைய விஷயம் இருக்குமா. அதாவது தாம்பத்தியம் இருக்கக்கூடாது, பூமி சாயா அப்படிம்பாங்க. அதாவது தரையில் எந்த இடத்துல பூஜை பண்ணுறாங்களோ அந்த இடத்துல தான் ஒரு துணியை விரிச்சு படுத்துக்கணும், பெட்டு மேலெல்லாம் படுக்கக்கூடாது, நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, கவுச்சி சாப்பிடக்கூடாது, இப்படி பல விஷயங்கள், பூண்டு வெங்காயம் சாப்பிடக்கூடாது, இப்படி பல விஷயங்கள் இருக்க தான் செய்யுது. அதுவும் நம்ம எடுக்கப்பட்டிருக்க கடவுளோட மந்திரம், எந்த கடவுளனோட சித்தி பண்ணுறதுக்கு நம்ம எடுக்கப்பட்டிருக்கோம், எந்த கடவுளை நம்ம சித்தி பண்ணுறோம் அதை பொறுத்து அதனோட முறைகள், வழிபாட்டு முறைகள் மாறுது. ஆனால் அதுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்க தான் செய்யுது. நான் சாதாரணமாக தினந்தோறும் வீட்டில் வழிபாடு பண்ணுறேன், மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணுறேன், குபேரனை வழிபாடு பண்ணுறேன், ஹனுமனை வழிபாடு பண்ணுறேன். நான் சாதாரணமாக டெய்லி வழிபாடு பண்ணுறேன், சில மந்திரங்களை ஜெபிக்கிறேன், முருகனை வழிபாடு பண்ணுறேன், கந்தசஷ்டி கவசம் நான் தினம்தோறும் பாராயணம் பண்ணுறேன், வேல்மாறல் பாராயணம் பண்ணுறேன். எனக்கு இதெல்லாம் இருக்கா? கிடையாதுமா. உங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. நான் சங்கல்பம் எடுத்து ஒரு பெரிய லெவலில் நான் ஒரு மாதாஜி ஆகணும், ஒரு குருஜி ஆகணும், நான் ஆன்மீகத்தில் பெரிய லெவலில் நான் ஓங்கி நிற்கணும், நான் இந்த மாதிரி வழிபாடுகள் எடுத்திருக்கேன், எனக்கு தான் அது கணக்கு உண்டு. நான் சாதாரணமாக குடும்பத்தில் இருக்கமா, தினம்தோறும் வழிபாடு பண்ணுறேன், கடவுளை கும்பிடணும்னு நினைக்கிறேன், என் குடும்பம் நல்ல சேமமாக நல்ல வசதியாக சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன், அப்போ நான் வழிபாடு பண்ணுறேன், எனக்கு கணக்கு கிடையாது. தெளிவாக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சரி, அதுக்கும் மேலே இந்த தாம்பத்தியம் அப்படின்றது ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு விஷயமும் கிடையாது, பாவமும் கிடையாது. புரியுதுங்களா? பழைய காலத்துலலாம் பாருங்க, இந்த தாம்பத்தியம்னா என்ன அப்படின்னு மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக பல கோயில்கள் இருக்கு. அந்த பல கோயில்களில் பல சிற்பங்கள் இருக்கு, அந்யோன்யமா இருக்கா மாதிரி நிறைய சிற்பங்கள் இருக்கு. கல்யாணம் ஆன புதுசுல பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு போவாங்க, கல்யாணம் ஆன உடனே கோயிலுக்கு கூட்டிட்டு போறது. அந்த சிற்பங்கள்லாம் பிள்ளைங்க பார்க்கணும், பிள்ளைங்களுக்கு தாம்பத்தியம்னா என்னன்னு பரிபூர்ணமா தெரியணும் அப்படின்னு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கதான் செஞ்சிச்சு. இன்றளவும் காமத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னே நிறைய கோயில்கள் இருக்கதான் செய்யுது இல்லைங்களா? சரி, அப்ப நம் முன்னோர்கள் முட்டாள்கள் இல்லை. அப்ப கோயில்ல எதுக்கு அந்த மாதிரி சிற்பங்கள் வச்சிருந்தாங்க? கடவுள் வழிபாடே கூட பாத்தீங்கன்னா குழந்தைங்க சந்தோஷமா இருக்கணும் தான் ஒவ்வொரு கடவுளும் நினைப்பாங்க. அப்ப குழந்தைங்க தாம்பத்தியம் இல்லாம கஷ்டத்தோட அவங்களோட ஒரு இயற்கையான ஒரு எண்ண அலைகளோ அவங்களோட ஒரு ஃபீலிங்ஸையும் அவங்க கட் பண்ணிட்டு நம்மளை வழிபாடு பண்ணணும்
அப்படின்னு எந்த கடவுளும் நினைக்கிறதே இல்லை. அப்போ தாம்பத்தியத்தை ஆன்மீகத்தோடு போட்டு குழப்பிக்காதீங்கம்மா. நீங்கள் தாம்பத்தியம் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, தாராளமாக தாம்பத்தியம் இருங்க. கணவன் கூப்பிடுறாரா, தாராளமாக இருங்க. அதுக்கப்புறம் சுத்தபத்தமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடவுளை கும்பிடணும். இப்போ இதில் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் உண்டு. தாம்பத்தியம் இருந்த பின்னாடி நம்ம வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, நம்ம வந்து குளிச்சுட்டு, தலை குளிச்சுட்டு, வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தண்ணியெல்லாம் தெளிச்சுட்டு நம்ம அப்போந்தான் சாமி ரூமுக்கு போனோமா அப்படின்னு அது ஒரு விதத்தில் நல்லது. இது வந்து பாருங்க விஞ்ஞானபூர்வமாக நம்ம சொல்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மெடிக்கலி விஞ்ஞானபூர்வமாக சொல்கிறோம். நம்ம தாம்பத்தியம் இருந்த பின்னாடி ஒரு கச்சன்னு ஒரு சென்சேஷன் இருக்கும். அப்போ சுத்தமாக தலை குளிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஃப்ரெஷ் ஆகிடுவாங்க. அதனால் நம் முன்னோர்கள் அப்படி ஒரு விஷயத்த வச்சாங்க. இன்னொன்று, வீடு வந்து கொஞ்சம் சுத்தமாக இருக்கட்டும். தாம்பத்தியம் இருந்த பின்னாடி அந்த பெட்டெல்லாம் அந்த பெட்ஷீட்டை எடுத்துட்டோம். இப்போ நிறைய பேருக்கு சந்தேகம் வரும், பெட்ஷீட் எடுத்துட்டீங்க, பெட் அங்கே தானே இருக்குது அப்படின்னு. கரெக்டு தான், நியாயமான விஷயம் தான். பெட்ஷீட் எடுத்து தலானி உரையை எடுத்துட்டு நம்ம வந்து பாருங்கள் வீட்டுக்கு கங்கா ஜல் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தண்ணி இல்லை கோமியம் புரோஷிட்டு நம்ம வந்து சுவாமி ரூமுக்கு போகலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இது காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு சில கடவுள் ஃபோட்டோ நம்ம சுவாமி ரூமில் வச்சுருப்போம். இது பெண் தெய்வங்களுக்கு பெருசாக கணக்கு இல்லை. ஆனால் முருகரை வச்சுருக்கலாம், ஹனுமனை வச்சுருக்கலாம், ஈசனை வச்சுருக்கலாம். இப்படி நிறைய பேர் வந்து பாருங்கள் பைரவரை கூட வச்சுருப்பாங்க. இப்போ நானே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் காலபைரவன் வச்சுருக்கேன், சரிங்களா, ஈசனை வச்சுருக்கேன், அப்போ காளியை வச்சுருக்கேன் என்னோட பூஜ் ரூமில். அப்போ கொஞ்சம் உக்ர தெய்வங்கள் இருக்கும்போது சில தெய்வங்களுக்கு ஐயப்பனை வச்சுருக்கேன். ஐயப்பன்லாம் வச்சுருந்தீங்கன்னா சுத்தமாக அவருக்கு தீட்டு வந்து ஆகாது, சுத்தப்பத்தம் வேணும் அப்படின்னு வந்து அவங்க சில சாஸ்திரங்கள் வச்சுருக்காங்க. அப்போ அந்த சாஸ்திரங்களை நம்ம கடைப்பிடிக்கலாமே. நம்ம விஞ்ஞானபூர்வமாக பார்க்கும்போது நம்மளுக்கு கச்சன்னு இருக்கும், குளிச்சுட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும். இன்னொன்று தாம்பத்தியம் அப்படின்றது, தாம்பத்தியம் உஷ்ணம் சார்ந்த விஷயம். அப்போ நல்ல பச்சை தண்ணியில் குளிக்கும்போது உடம்பு அந்த தாம்பத்தியத்தும் போது ஏற்படக்கூடிய உஷ்ணம் அடங்கும். அதுவும் ஒரு காரணம். அதுக்கும் மேலே வீட்டில் வந்து பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு நம்ம குளித்தா நம்ம மனது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஆகுது அப்படின்றது சொல்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போ நம்ம விஞ்ஞானபூர்வமான காரணம் சொல்லிட்டோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆன்மீக ரீதியாக சில உக்ர தெய்வங்களுக்கு இப்போ ஐயப்பன் வச்சுக்காங்கன்னா அவங்களுக்கு தீட்டு ஆகாது, அந்த கடவுளுக்கே தீட்டு ஆகாது. அந்த கடவுளை வழிபாடு பண்ணுறவங்க, அந்த கடவுள் கோயில் பிரதானமாக இருக்கிற அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணுறது கேரளைட்ஸ். அப்போ அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம், தப்பிடும். புரியுதுங்களா? சரி, அதே மாதிரி பாருங்கள் நிறைய பேர் தாம்பத்தியம் தீட்டு இருந்துட்டு கோயிலுக்கு போகலாமா. சிலர் கேட்பாங்க, அம்மா நாங்கள் தீர்த்த யாத்திரைக்கு போனோம்மா, நாங்கள் காசிக்கு போனோம், இல்லை நாங்கள் கயாவுக்கு போனோம், போகிற வழியில் வந்து பாருங்கள் எங்கள் கணவன் கேட்டார், நாங்கள் தாம்பத்தியம் இருந்துட்டோம், நாங்கள் மறுநாள் தலை குளிச்சுட்டு நாங்கள் வந்து கொஞ்சமும் மஞ்சள் தண்ணி அந்த இடத்துல தெளிச்சிட்டோம், நாங்கள் வந்து அந்த தீர்த்த யாத்திரை கண்டினியூ பண்ணலாமா இல்லை திரும்பி வரலாமா? இது நிறைய பேரோட கேள்வியாக இருக்குது. தாராளமாக நீங்கள் போகலாமா. காரணம் என்ன அப்படின்னா, கடவுள் நீ கஷ்டப்பட்டு உன்னோட கணவன் வந்து விருப்பப்பட்டு கேட்குறா, உன்னோட ஃபீலிங்ஸை வந்து நீ மண்ணுக்குள்ளே புதைச்சிட்டு என்னை வந்து பாருன்னு சொல்லவே இல்லை. நீங்கள் இருக்கிறீங்களா, தப்பு இல்லை, இருந்துட்டீங்க, வாலண்ட்ரி மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். அதுக்கும் மேலே எண்ணங்கள் வருது அப்படின்னா தாராளமாக சேரலாம். சேர்ந்துட்டீங்க, போகலாமா, திரும்பி வந்துடலாமா அப்படின்னா திரும்பி வரணுன்ற அவசியம் இல்லைம்மா. தலை குளிச்சுட்டு எனக்கு தோணுச்சு நான் சேர்ந்துட்டேன், உன் மேலே எனக்கு ஆசை இருக்குது, நான் வந்து உன்னை பார்க்குறேன், தாராளமாக. கடவுள் வந்து பாருங்கள் நீ சந்தோஷமாக இருக்கணும் தான் நீ கும்பிட்ற கடவுளும் ஆசைப்படுறான். அப்போ உன்னோட சந்தோஷத்தை கெடுத்துக்குன்னு நீ என்னை கஷ்டத்தோடு வந்து பாரு அப்படின்னு எந்த கடவுளும் ஆசைப்படுறதில்ல. ஆக இந்த தாம்பத்தியம் தீட்டு இது வந்து தூரம் ஒதுங்கி இருக்கணும், தொடக்கூடாது, தாம்பத்தியம் இருந்தால் பெரிய வந்து தப்பு, அதெல்லாம் வந்து கிடையாதுமா. ஆனால் சில முக்கியமான நாட்களில் இப்போ மகாசிவராத்திரி விரதம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாலை அமாவாசை, இந்த மாதிரி அதீத இறை வழிபாடு நிறைஞ்ச நாட்களில் நம்ம வந்து தவிர்த்துறது நல்லது. அந்த நாட்கள் இறையாற்றலை நம்ம வந்து நம்முள்ள அடக்கி கொள்ள வேண்டிய நாட்கள். அப்படி மிஞ்சி அன்னைக்கும் வந்து நம்மளுக்கு தோணுச்சு தாம்பத்தியம் இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் தலை குளிச்சுட்டு வீட்டெல்லாம் சுத்தபத்தமாக வந்து கொஞ்சம் கங்கா ஜல் போட்டு நீங்கள் வந்து மெழுகிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் எங்கும் புரோஷிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சுவாமி கும்பிடுங்க. எந்த விதமான தப்பும் கிடையாது. ஆக உங்களுக்கு தாம்பத்திய தீட்டு பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதை தீட்டுன்னு ஒதுக்கி வைக்கக்கூடிய அளவுக்கு அது பாவமான செயலும் கிடையாது. நியாயமான ஒரு எண்ணங்கள் தான், நியாயமான ஆசைகள் தான். அதுக்கு நீங்கள் பெருசாக யோசிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.